ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காயை வச்சு ஒரு கடையல் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தியோடு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இது நல்லா வேக விடுங்க. பூண்டு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நல்லா பழுத்த தக்காளியாக 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி ரொம்ப குழையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நல்லா வெந்து சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 250 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை லைட்டாக சீவிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பீர்க்கங்காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கணுங்கிறது இல்லைங்க. அந்த காய் எல்லாமே நல்லா மூழ்கி கொஞ்சம் மிதக்கிற அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இடையில திறந்து கலந்து விடுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குங்க. தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வந்திருக்கு. இந்தளவுக்கு காய் நல்லா வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறமா இதில் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதை திரும்பவும் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு. இது மசிக்கும் போது கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப தண்ணி இருக்காது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துடுங்க. மசிக்கிறது ரொம்ப பேஸ்ட் மாதிரி மசிக்கக்கூடாதுங்க. ஒன்றும் பாதியமாக இருந்த மாதிரி மசிச்சு விடுங்க. அது கரெக்டாக இருக்கும். நான் பொட்டேட்டோ மெஷர் வச்சு மசிக்கிறேன். நீங்கள் மத்து வச்சு கூட மசிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. காய் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப குழையில பாருங்கள், அங்கங்கே காய் இருக்கிறது தெரியுது. இந்த பக்குவம் நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான முறையில் பீர்க்கங்காய் கடையல் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.